இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை சிட்சிக்கிறார். எதுக்கு அப்படின்னா பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்களாய் மாறும். நம்முடைய தேவன் பரிசுத்தத்தில் ஒப்பிட முடியாது, மகா பரிசுத்தம். அப்போ அவரை பின்பற்றுகிற நாமும் நம்முடைய நடக்கைகளில் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ இதில் ஏதாவது ஒரு குறை அப்படின்னு ஒன்று நம்மள்கிட்ட வந்தால் கண்டிப்பாக அதுக்கு சிக்ஷை இருக்கும். மோசே எவ்வளோ பெரிய தேவ மனிதன், கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்ன இடத்துல கண்மலையை அடிச்சிட்டார். அப்போ ஆண்டவர் சொல்றார், நீங்க ஜனத்திற்கு முன்பாக என்ன பரிசுத்தம் பண்ணவில்லை, அதனால என்ன நடந்தது? கானானுக்குள்ள நீ போக முடியாதுப்பா. இல்லாண்டவர் எனக்கு எப்படியாவது அந்த வாய்ப்பை அதை பற்றி பேசாதன்ட்ட. உன் கண்ணுக்கு அந்த தேசத்தை காட்டுறேன், ஆனால் உன் கால் அந்த தேசத்தை என்ன செய்ய மிதிக்க. இதுதான் அன்னைக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட சிக்ஷை. எதுக்கு? பரிசுத்தத்தில் பங்குள்ளவராக அவர் மாறு. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மிக பிரம்மாண்டமான ஊழியத்தை நிறைவேற்றின, முகமுகமாய் தேவனை தரிசித்த, ஆண்டவருடைய சிநேகிதன் என்று பெயர் பெற்ற மோசேவே கர்த்தர் இப்படி சிட்சித்திருக்கிறார்னா நம்மளெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாக்கிலும், நம்முடைய நடக்கையிலும், நம்முடைய செய்கையிலும், நம்முடைய பார்வையிலும், நம்முடைய சிந்தையிலும், இப்படி நம்முடைய முழு வாழ்க்கையிலும் பரிசுத்தம் அப்படிங்கிறது கர்த்தருக்காக. ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் அவரை தரிசிக்கவே முடியாது. அப்போ அவரை நம்ம சந்தோஷப்படுத்தணும்னா பரிசுத்த குலைச்சலுக்கு ஏதுவான காரியங்களிலிருந்து நம்ம விலகி இருக்க வேண்டியது அவசியம். ரட்சிப்பின் வஸ்திரம் கரைப்பட்டு விடாதபடிக்கு அதை ரொம்ப கண்ணும் கருத்துமாக பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கும். அதனால தான் இந்த உலகம் நம்மளை கரைப்படுத்திடக்கூடாது, மாம்சம் நம்மளை கரைப்படுத்திடக்கூடாது, இந்த பிசாசு நம்மளை கரைப்படுத்திடக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் பாருங்க, அதில் கரைப்பட்டு நம்முடைய ஜீவியை கெட்டு போயிடக்கூடாதுங்கிறது தான். சில சின்ன தவறுகள் வரும்போது, சில குறைவுகள் ஏற்படும் போது கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார். அப்போ நான் நல்லா தானே இருக்கேன், ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் இந்த சிட்சைக்கு என்ன காரணம், ஆண்டவர் இதை ஏன் அனுமதிச்சார், அப்போ நான் என்ன செய்யணும், நான் சரி செய்ய வேண்டிய காரியம் எங்கே, அதெல்லாம் நீங்கள் கவனித்து நடக்க உங்களை அர்ப்பணிப்பீர்களானால் ஆண்டவர் சொன்னது போல தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள், அவருடைய பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்களாக மாற நமக்கு வாய்ப்பு. பரிசுத்தம் உள்ள தேவனை ஆராதிக்கிறோம். பரிசுத்தமாக ஆராதிக்க, பரிசுத்த தேவனை பரிசுத்தத்தோடு பின்பற்ற கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பரலோக தேவனை, பரிசுத்த குலைச்சல் ஒருபோதும் எங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு விடாதபடிக்கு எங்களை காத்துக்கொள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.